அது ஒன்றும் இல்லைக்கா, வீட்டில் கரண்ட் போயிடுச்சு. அதான் காத்தாட உட்காருங்கன்னு உட்காந்துருக்கேன். சரி, நீங்கள் என்ன விஷயமா வந்தீங்க? நீங்கள் காரியம் இல்லாமல் இந்த பக்கம் வர மாட்டீங்களே. அது ஒண்ணும் இல்ல பார்வதி, தனா இருக்கால, அவளுக்கு புருஷனுக்கு ராத்திரி பூரா ஒரே சண்டையா. சண்டையில அந்த பிள்ளை இவன் அடிச்சிட்டான் போல. அடிச்சு இந்த பிள்ளைக்கு தலையில கெட்டு போட்டிருக்காங்களாம். அதான் அப்ப ஒரு விட்டு பார்த்துட்டு வந்துடலாமேட்டு போறேன். என்னக்கா சொல்கிறீங்க? இந்த பையன் அப்படி இல்லாமல் பண்ணா? ஐயோ, பார்க்க அவ்வளோ அமைதியான பையன் மாதிரி இருப்பான். இந்த பிள்ளை இப்படி போட்டு அடிச்சிருக்கானே. சரிக்கா, நீங்கள் முன்னாடி போங்க, நான் இந்த வீட்டுக்கார விட்டு சொல்லிட்டு வரேன். சீக்கிரமா ஓடியா பார்வதி, நான் போறேன். இந்த பிள்ளை எப்படி கிடக்குன்னு தெரியல. இப்படி ஒரு வழி எவ்வளவு சொல்லியாச்சு, இன்னும் மத்தவங்க எங்க இருக்கான்னு தெரியலையே. எப்படி ஒரு வழியை பிள்ளைகளெல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பியாச்சு. நீ இந்த 4 பாத்திரம் தான் கிடக்கு, அதை கழுவி போட்டு சேவனையும் படுத்துட வேண்டியதான். தனாக்கா, தனாக்கா, என்ன பெரிய பொண்ணு, எதுக்கு இப்ப காலையில அழுதுட்டு வர? யாருக்கு என்ன ஆச்சு? ஏக்கா உனக்கு தாக்கா உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க. தலையிலெல்லாம் கெட்டு போட்டிருக்குது, ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்காங்கன்னு சொல்லி சொன்னாங்க. என்னது, எனக்கு உடம்பு சரியில்லையா? யாரு பெரிய பொண்ணு இப்படி சொன்னா? நான் நல்லா தானே இருக்கேன். ஐயா, உனக்கும் தண்டபாணியனுக்கும் ராத்திரியெல்லாம் சண்டையாம்ல. அதில் தண்டபாணி அண்ணி அவன் மண்டையை உடச்சதாக சொல்லி இந்த ஊரை பூரா இந்த பிங்கி கவி சொல்லி தெரியுது. அதாவது பிங்கி கிளவியே, இந்த பார்வதியை பொண்ணு நான் நல்லா தானே இருக்கேன். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. யார் என்னையும் அழிக்கலாம் செய்யல, நான் தான் அவரை போட்டு அடிச்சேன். நீ அழுகாத. அப்படியா? உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல? எதுனாலும் சொல்லுக்கா, நான் பார்த்துக்கிறேன். ஐயா பெரிய பொண்ணு, எனக்கு ஒண்ணும் இல்லை. நீ ஃபர்ஸ்ட் அழாம இரு. அந்த பிங்கி கிளவியை போய் நான் பேசிக்கிறேன். இந்த பிங்கி கலையோட கதை இன்னையோட முடிஞ்சு. ஐயோ, அப்படியா? தனக்காக்கா இந்த நிலைமை? ஆமா ஐயா, நான் சொல்றது நம்பு. அந்த பிள்ளை இப்ப ஹாஸ்பிட்டல் சீரியஸா கிடக்குதா? என்ன பிங்கி கிளவி, நானா சீரியஸா கிடக்குறேன்? தனம், எப்படிமா இருக்க? வீட்டுல எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்களா? அது கிடக்கட்டும், நீங்க ஊருக்கு என்னை பத்தி என்ன சொல்லி தெரியுங்க? ஏ தனாக்கா, இந்த கிளவி இப்போ கூட எனக்கு சொல்லி இருந்துச்சு, உங்களுக்கு உடம்பு சரியில்லை, உன்னை ஹாஸ்பிட்டலுக்கு தான் ஓடிட்டு இருந்தாங்க. எனக்கும் தெரியும் ஜெயா. இப்பதான் எல்லா இடத்தையும் கேட்டுட்டு தான் வந்திருக்கேன். இந்த கிளவி என்னை பத்தி என்னென்ன பேசிட்டு இருக்கு, ஊருக்கு என்னென்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னு இப்பதான் கேட்டு வரேன். இன்னைக்கு இந்த கிளவி நான் விடுற மாதிரி இல்ல. ஐயா தானே விட்டுருமா, தெரியாம பண்ணிட்டமா. ஐயோ தனாக்கா, அந்த பிங்கி கிளவி என்ன பண்ணீங்க? அங்க ஒரு பெரிய குப்பத்தட்டி இருக்குல்ல, அதுக்குள்ள போட்டு வந்துட்டேன். அது அங்கேயே கிடந்துச்சு, ஆகட்டும். ஐயோ தனாக்கா, பாவம் தனாக்கா, அதெல்லாம் உள்ள எந்திக்கவே முடியாது. விடுதியா, உள்ளே கிடக்கட்டும். இல்லாத முள்ளாவே ஊருக்குள்ள பேசிக்கிட்டு தெரியுது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக்